மூடா வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க தடைகளை ஏற்று கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணைக்கு அனுமதி அளித்த ஆளுநரின் உத்தரவை ரத்து செய்ய கோரி சித்தராமையா தொடர்ந்த மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மைசூருவில் முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு முந்தைய பாஜக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு 14 வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடர அனுமதி வழங்க கோரி சமூக ஆர்வலர்கள் TJ ஆப்ரஹாம் உள்ளிட்டோர் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டிடம் மனு கொடுத்தனர். இதன்படி சித்தராமையா மீது வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி அளித்தார். ஆளுநரின் உத்தரவை ரத்து செய்ய கோரி கடந்த மாதம் 19ஆம் தேதி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சித்தராமையா ரிட் மனு தாக்கல் செய்தார். நீதிபதி நாக பிரசன்னா முன்னிலையில் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையின் போது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதன்படி இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி நாக பிரசன்னா மனுவில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி விசாரணைக்கு உகந்தவை என்று குறிப்பிட்டார். இதையடுத்து தன் மீது விசாரணை நடத்த ஆளுநர் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை கோரி சித்தராமையா தாக்கல் செய்த ரிட் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார்.